சத்தத்தை எண்ணூர்ல வைங்க. பனையூருக்கு கேட்கணும், வெளியே எந்திரிச்சு வரணும் நாளைக்கு காலைல. திருட்டு திமுக, திருட்டு திமுக, தவிட்டு தற்குறி, தவிட்டு தற்குறி. வருதா வருதா? இந்த ஒரு எம்எல்ஏ எம்பி கால 50 பேர் காலையும் வரணுங்க. நாங்க வெறி கொண்டு கருப்பசாமி சுடலமான மாதிரி வந்திருக்கிறோம் வேட்டைக்கு. நீங்க செத்தவங்க வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அப்போ இப்போ வந்துருச்சு. இன்னும் 2 நாள்ல நம்ம தளபதி வரப்போறாரு. தளபதி பஸ் வரப்போகுது. ஒவ்வொருத்தரும் சாக போறீங்க. எது தளபதி பஸ் வரப்போது ஒவ்வொருத்தரும் சாக போறீங்களா? அவங்க மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. யார சொல்றாப்ல? ரசிகர்ல பார்த்து சொல்றாப்ல. தளபதி பஸ் வரப்போகுது, நீ அடிபட்டு சாக போற. அதான் பார்த்தோமே கரூர்ல 41 பேர் செத்தத. கரூர்ல 41, விக்கிரவாண்டியில 6, மதுரையில 4, தஞ்சாவூர்ல 1, சேலத்துல 1. இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும், டன் டன் டிங் டங் டங் டிங் டங் டங் அப்படின்னு. அந்த வண்டியை பார்க்கும்போது தான் கொலை நடுங்கும், வயிறு கலங்கும், ஒரு பீதி வரும், நெஞ்சு அடைக்கும். இப்ப இவன் பஸ்ஸ பார்த்தா இருப்பது, ஆஹா பேதியில போவான் வரானே, எத்தனை பேரை கொல்ல போறான்னு தெரியலையே. இப்ப 4 பேர் நசங்கி சாக போறானா, கார்ல விழுந்து சாக போறானா, ரோட்ல பிதுங்கி சாக போறானா, அள்ள போறாங்களா கொல்ல போறாங்கன்னு தெரியலையேன்னு. என் கூட்டத்துக்கு வருகிறவன் மது அருந்த கூடாது. என் கூட்டத்துக்கு வருகிற பிள்ளைகள் புகைப்பிடிக்க கூடாது. என் கூட்டத்துக்கு வருகிற தம்பிமார்கள் கூட்டம் முடிந்த பிறகு குப்பைகளை எடுத்து தொட்டியிலே போட வேண்டும். என் கூட்டத்துக்கு வருகிற தம்பிமார்கள் இருக்கா நாட்களை அடுக்கி வைக்க வேண்டும். என் கூட்டத்துக்கு வருகிற பிள்ளைகள் பெண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் கூட்டத்துக்கு வருகிற தம்பிகள் பாதுகாப்பாக பத்திரமாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அண்ணன் சீமான் தலைவனா? என்ன பத்திரமா பனையூர் போக விடுங்கன்னு சொல்ற இவன் தலைவனா? சொல்றாருங்க அவரு, நான் பத்திரமா பனையூர் போகணும், நீங்க எல்லாம் என்னை கொஞ்சம் பத்திரமா விட்டுருங்க, நான் கொஞ்சம் போகணும். நண்பா நண்பிஸ் தோலா தோலிஸ் ஒரு 4 வார்த்தை வச்சிருக்காப்ல. நண்பா நண்பிஸ் என்ன தோலா தோலிஸ், நல்லது நடக்கும், கான்பிடன்ட் இருங்க, வெற்றி நிச்சயம். நீ வீட்டுக்குள்ளே படுத்துக்கோ, நல்லது நல்லா நடக்கும். நீ வீட்டுல படுத்துக்க சாமி, அதை விட நல்லது வேற எதுவுமே இல்ல தமிழ்நாட்டுக்கு. அவர் வர்றாரு, தமிழ்நாடு முழுக்க கிளச்சி, நீ வாடா, உன்னை வச்சு செய்யத்தாண்டா நாங்க காத்திருக்கிறோம். வா. சினிமாவில் இருந்து கடைசியாக விஜய் என்று ஒருத்தர் வந்தார். அவரை பிரபாகரன் பிள்ளைகள் தோற்கடித்து வீட்டுக்கே சினிமாவுக்கு அனுப்பினார்கள் என்ற வரலாறு வரும். ஒரு ஊர்ல ஒரு அப்படி திரண்டு நிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஜல்லிக்கட்டு காலை அங்க நிக்குது. அந்த ஜல்லிக்கட்டு காளைய ஏற்கனவே அந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்தவங்க, ஐ மீன் அந்த காளையோட பழகினவங்க, அந்த காளையோட இருந்தவங்க, அவங்களால அடக்க முடியல. அப்படி அடக்க முடியாத போது அந்த சின்ன பையன் என்ன பண்றான், நேரா அந்த காளைகிட்ட போய் நில்லு, அப்படியே பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு அந்த காளைகிட்ட ஒரு புல்லுக்கட்டை எடுத்து கொடுக்குறான். காலை அப்படியே படிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சின்ன பையன் கேத்தா, ஸ்மார்ட்டா, அக்யூட்டா அப்படின்னு. என்னடா அது, சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ள புல்லு கட்டா? முதல்ல உனக்கு புல்லு கட்டி எப்படின்னு தெரியல. புல்லு கட்டு இல்ல தம்பி, அது புல்லு கட்டு. நல்லா புல்ல கட்டுறது இல்ல, புல்ல கட்டுறது அது இல்ல. புல்லு கட்டு பெருசா இருக்கும். புல்லு கட்டு தூக்கி பாக்கெட்ல வைக்கணும்னா டவுசர் வந்து யானைக்கு டவுசர் தைச்ச மாதிரி தைக்கணும். யானை டவுசர் போட்டா புல்லு கட்ட வைக்கலாம், மனுஷன் வச்சா வைக்க முடியாது. புல்லுக்கட்ட டவுசர்ல வச்சிருக்கான ஒருத்தன் குட்டி கதை சொல்றான். கீழே நின்னுக்கிட்டு தளபதி டிவிக்கே, நான் மட்டும் அங்க இருந்திருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் சுண்ணத்து பண்ணிருப்பேன். என்னடா சொல், இதுக்கு மேல நாகரிகமா எப்படா பேசுறது? கொடுமங்க. புல்லுக்கட்டு பாக்கெட்ல இருந்துச்சு, எடுத்து கட்ட மாடு நினைச்சுக்கிறேன். ஜல்லிக்கட்டை முன்னபடி பாத்திருக்கேன் இல்லையா? ஜல்லிக்கட்டு காலைக்கு முன்னாடி புல்லுக்கட்டை தூக்கி நிப்பாட்டு வை, குத்துற குடல் குந்தாடி வெளியே வந்துரும். அப்போ அவர் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, இங்க தஞ்சாவூர் வந்துட்டு நம்ம விவசாயத்தை பேசாம போக முடியுமா? பேசித்தானே ஆகணும். எனக்கு விவசாயம் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, எனக்கு விவசாயம் தெரியாது, ஆனா விவசாயியோட கஷ்டம் தெரியும். விவசாயம்னா என்னன்னே தெரியாத நீ எப்படியடா விவசாயிகளுடைய வறுமையை கஷ்டத்தை போக்குவாய்? விவசாயம் ஒண்ணு இல்ல, மண்ணை கிளறி விதைய போட்டா முளைக்கும், அதுதான்டா விவசாயம். கடைசி விவசாயி படத்துல நம்ம தாத்தா இருப்பாரு. தாத்தாட்ட போய் ஜெயில ஒருத்தன் கேட்பான், ஐயா விவசாயம்னா என்னங்கயாமா?
ஒரு டப்பா எடுத்துட்டு வா அப்படின்னு டப்பாவை கொடுப்பாரு. அந்த மண் அள்ளிட்டு வாம்பாரு, மண் அள்ளுவாரு. அந்த வேப்பங்கொட்டை எடுத்துட்டு வாம்பாரு. அந்த வேப்பங்கொட்டைய அந்த டப்பாவில் போட்டு வைப்பாரு. தண்ணி ஊத்தும்பாரு. தண்ணி ஊத்துனா 10 நாள்ல வேப்பங்கொலை 3 நாள்ல முளைச்சு நிற்கும். இதுதான்டா விவசாயம். புதைத்தால் தண்ணி ஊத்தினால் முளைக்கும். இந்த அடிப்படை அறிவே தெரியாத ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆள கனவு காண்றான். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கிடைச்சான். நான் பேசல பழமொழிங்க, கோயம்புத்தூர்ல இந்த பழமொழி இருக்கு. பேசுறேன்வாங்க. நான் வந்தா என்ன பண்ணுவேன், அடுத்த தேர்தல் அறிக்கை வெளியிடுவேன். பாத்துக்க, தேர்தலுக்கு எப்படி விடுவேன், தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடுவேன். தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. இப்ப என்ன சொன்னாங்க, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். இந்த எஸ்ஓபியை போட்டு திமுக அரசு எங்க விஜய் நாம முடக்கிருச்சு. எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தேர்தல் தேதியை அறிவிக்கட்டும் அப்படின்னு பழைய நடிகர் பாளையா மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இருக்கட்டும் உங்களுக்கு வரட்டுமோ அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. அறிவிச்சு 10 நாள். இப்ப என்ன அப்படின்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஹெவியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வளகாப்புக்கு போறதுக்கு தானே, ஆட்லி வீட்டு வளகாப்புக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மாற்றம். வேட்பாளர் தேர்வில் போய் உட்கார்ந்த தாவேக்கோட ரசிகர்கள்ட்ட தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன், 5 கோடி செலவு பண்ணாதான் சீட்டு, 3 கோடி கட்சிக்கு நிதி, 5 கோடி செலவு பண்ணாதான் சீட்டு என்று கொடுக்கிற தமிழக வெற்றி கழகம் மாற்றா தமிழ்நாட்டு அரசியலையே வேட்பாளர்கள்ட்ட ஒத்த பைசா வாங்காம ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம வேட்பாளர் நிறுத்துகிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நேர்காணல கிடையாது. கேட்டு பாருங்க. நேர்காணல் எதுக்கு? கவுண்டம்பாளையத்துல யார நிப்பாட்டினா சரியா இருக்கும் தெரியும். பெண்ணாக்கம்பாளையத்துல யார நிப்பாட்டினா சரியா இருக்கும் தெரியும். கோவை தெற்குல கோவை வடக்குல யாரை நிப்பாட்டணும் கட்சி தலைவனுக்கு தெரியாதா? பொள்ளாச்சியில யாரை நிப்பாட்டணும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் யாரை நிப்பாட்டணும், இங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் ஒரு கட்சி தலைவனுக்கு மேட்டுப்பாளையத்துல யார் நல்லா வேலை செய்வா, யாரை நிப்பாட்ட சரியா இருக்குன்னு தெரியாத ஒருத்தன் எப்படி தலைவனா இருக்க முடியும்? இந்த இடத்துல இந்த வேட்பாளரை இப்படி போட்டா சரியா இருக்கும், சமூக பிரதித்துவம், பெண் வேட்பாளர் இருக்கணும், படிச்சிருக்கணும், ஒரு கிரைட்டீரியா, அது கூட தெரியாது. நேர்காணல் கூப்பிட்டு வச்சு 5 கோடி செலவு பண்ணணும், 3 கோடி செலவு பண்ணணும். அப்புறம் எப்படி நீங்க திமுக அதிமுக மாற்று? திமுக அதிமுக தப்பு, ஆமாம் தப்பு. அதை சொல்வதற்கு விஜய்க்கு தகுதி இருக்காங்கிற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புறோம். இல்ல இந்த தளபதி 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 டிவிகே டிவி திரையரங்கள் டிவிகே கல்யாணம் பண்ணோம் போனா டிவிகே காலேஜ் போனா டிவிகே ஸ்கூல் போனா டிவிகே பஸ்ஸுக்குள்ள போனா டிவிகேன்னா ஓரமா போய் சரவணம்பட்டி முக்கில வில்லு. என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ விஜய் வந்த பிறகு இளைஞர் எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டான்னா கல்லூரியில ஒரு தம்பி அழைச்சு பேசினா, ஆனா கல்லூரியில எப்பவுமே அரசியல் பேச மாட்டோம்னே. ஒரு 600 மாணவர்கள் எங்க கல்லூரியில் இருக்காங்க, எங்களுடைய இதுல பேட்ச்ல அரசியல் பேச மாட்டாங்க. ஆனா அந்த விஜய் வந்த பிறகு விஜய் ரசிகன்லாம் என்ன பண்ணிட்டான், அவன் டிவிக்கு பேசுறது, தளபதினு பேசுறது, தளபதி இங்க வரப்போறாரு அங்க வரப்போறான்னு பேசுனா அரசியல் பேசுறானே. அதுல எங்க கல்லூரில பாருங்கன்னா மொத்தமே 50 பேர் தானே விஜய் ரசிகர், மீதி 550 பேர் யாருன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர், தனுஷ் ரசிகர், அதே போல ஆக சிறந்த மனிதநேயவாதி நம்முடைய தல அஜித் ரசிகர், அதே போல நம்ம பிரதீப் ரங்கநாதன் ரசிகர், இப்படி பல ரசிகர் இருப்பாங்க. இவங்க தானே அதிகம், 50 பேர் தானே. இந்த 50 பேர் எங்களை இரிட்டேட் பண்ணதை பார்த்து இந்த 50 பேரையும் அடிக்கிறதுக்கு யாரா இருக்கான்னு தேடி பார்த்தா ஒரே ஒரு ஆள் தாங்க தமிழ்நாட்டை அடிச்சாரு, சீமான் அடிச்சாருன்னு. இப்ப இந்த 50 பேர் விஜய், 550 பேர் சீமான் பக்கம் நிக்கிறான். கிரவுண்ட் ரியாலிட்டியே அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணிட்டான்னா காலேஜுக்குள்ள போய் அரசியல் பேசுறேன்னு 50 பேர் அவன் அரசியல் பேசி 550 பேரை அரசியல் படுத்திட்டான். லவ் டு பனையூர் பண்ணையார், தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க பண்ணதிலே ஒரு உருப்படியான காரணம் இதான் ப்ரோ, சூப்பர். இது ஒரு கல்லூரி இல்ல, தமிழ்நாடு முழுக்க நியூஸ் 24x7 அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி பொலிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. திருவள்ளூரில் தொடங்கி மரியாதைக்குரிய சரவணம்பட்டியில் வாழ்கிற மாணவ தமிழர்கள் இந்த நியூஸ் 24 உடைய விவாதத்தை பாருங்க. பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி திருவள்ளூரில் தொடங்குது. இந்த பக்கம் திமுகவுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலினுடைய பதாகை, அங்கே திமுகவுடைய பேச்சாளர். இந்த பக்கம் அதிமுக தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி அவர்களுடைய பதாகை படம், அங்கே அதிமுக பேச்சாளர். இந்த பக்கம் சீமானுடைய பதாகை எங்களுடைய தலைமை நிர்வாகி செந்தில் அவர்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கம் விஜயனுடைய பதாகை, அங்கே திருவள்ளூர் சார்பாக
தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் போய் நிக்கிறார். திமுக என்ன பண்ணுச்சுன்னு அவர் பேச, அதிமுக என்ன பண்ணுச்சு இவர் பேச, நாம் தமிழர் என்ன பண்ணுச்சு என்ன பண்ண போறோம், நாங்க வந்தா கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இலவசம். நாங்க இந்த மண்ணுல மீத்தேன், ஹைட்ரோகார்பன், பரந்தூர், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்மாலா, தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் இருக்கோம். திருவள்ளூர்ல இந்தந்த பிரச்சனைகள் நாங்க குரல் கொடுத்துக்கிறோம். நாங்க வந்தா இதையெல்லாம் செய்ய போறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்க போறோம். எங்களுடைய திருவள்ளூர் வேட்பாளர் செந்தில் பேசுகிறார். இப்போ பக்காமாஸ் கட்சியினுடைய தளபதியின் தளபதி பேசணும். அவர்கிட்ட போய் மைக்க கொடுக்குறாங்க. நீங்க இந்த திருவள்ளூருக்கு அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்க திருவள்ளூருக்கு பாலம் கட்டுவோம். நாங்க திருவள்ளூருக்கு பாலத்தை வச்சு டெவலப் பண்ணுவோம். அவன் அலை மட்டும் தாங்க செய்யல, அலை மட்டும் தான் செய்யல. அவன் பதறிட்டான். பிள்ளை பாலம் கட்டுவதும் சாலை போடுவதும் டெவலப்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது வல்ல டெவலப்மெண்ட், அது வல்ல டெவலப்மெண்ட். மெட்ரோ போடுவது, ஏர்போர்ட் கட்டுவது அல்ல டெவலப்மெண்ட், அது வல்ல டெவலப். ஒவ்வொரு தனிநபருடைய வருமானம் உயரணும், தமிழ்நாட்டின் கடன் அடையப்படணும், தமிழ்நாட்டில் பிச்சைக்காரனே இல்லாத மாநிலம் என்ற நிலை உருவாகணும். இது உண்மையான டெவலப். விவசாயிகள் கண்ணீர் வடிக்காத, விவசாயிகள் விதைத்த விளைநெல்லுக்கு சரியான விலை கிடைக்கணும். பருத்தி உற்பத்தி செய்கிற அந்த பருத்தி உற்பத்தியாளனுக்கு, விவசாயிக்கு சரியான விலை கிடைக்கணும். நெசவு செய்கிற நெசவாளனுக்கு சரியான விலை கிடைக்கணும். இங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நெசவாளனுக்கு சரியான விலை கிடைக்கணும். அவன் உழைத்த உழைப்புக்கு பெருமதிப்பிற்குரிய நபிகள் நாயக பெருமகன் சொல்கிறார், ஒருவனுடைய உழைப்பு அவனுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாகவே கூலியை கொடுத்துங்கிறாரு. அப்படி வேர்வை காய்வதற்கு முன்பாகவே அவன் உழைத்த உழைப்புக்கான கூலி போய் சேரணும். அது டெவலப். அதை நாங்க சொன்னோன்னே தெரியல பிள்ளைக்கு. உடனே தாவை கலந்த அறிக்கை, தளபதி தலைவர் விஜய் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இனி எந்த பொது விவாதங்களிலும் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு டிபேட் தாங்க நாம் தமிழ் கூட வந்தாங்க. இப்ப இந்த நியூஸ் 24/7 பாருங்க, ஸ்டாலின் படம் இருக்கும், எடப்பாடி படம் இருக்கும், சீமான் படம் இருக்கும். இங்க 3 பேர் நிப்பாங்க. இங்க விஜய் படம் இருக்கும், கொஸ்டின் மார்க் இருக்கும், ஆப்சென்ட். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, தேர்தல்ல ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஓட ஓட ஒருத்தனை விரட்டி அடிச்ச கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதனால கல்லூரி மாணவர்கள், படித்த பெண்கள், இளைஞர்கள், ஏன் விஜயினுடைய ரசிகர்களாக இருந்தவர்களே அண்ணன் சட்ட என்னைய பேசி பேசியே எங்களை திருத்தி விட்டேன்னு, நாங்க எப்படின்னே மூஞ்ச பார்த்தாலும் எங்களுக்கு கூசுதுன்னு, விஜய கொண்டாடணும்னு, விஜய் படத்தை பார்த்தோம்னு அலுமாடோலுமாச்சு பாட்டி பாடிக்கிட்டு இருந்தோம்னு, இப்ப எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு, அவமானமா இருக்குன்றான். திமுக 2000, அதிமுக 2000 நான் தரமாட்டேன் என்று சொல்வதற்கு தெம்பும் துணிச்சலும் திராணியும் இல்லாம வாக்கு பிச்சை எடுக்க 2500 ரூபாய் தருவேன்னு சொல்றிய, அந்த 2500 ரூபாயை எங்கிருந்து தருவீங்க? நீங்க நடிச்சு சம்பாதிச்ச படத்துல இருந்து தருவீங்களா? இல்ல ஆதவர்ச்சனா சேர்த்து வச்சுக்க லாட்டரி சீட்டு சம்பாத்தி தருவீங்களா? இல்ல புசியானந்தோட புதுச்சேரி பார்ல இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இல்ல எப்படி எடுத்து கொடுப்பீங்க? தமிழ்நாட்டினுடைய கடன் 10,67,000 கோடி. இந்த கடனை அடைக்க தலைவன் வேணுமா? இல்லை 2500 ரூபாய் என்றால் மாசம் 7500 கோடி, மாசம் 7500 கோடி என்றால் வருஷத்துக்கு 90,000 கோடி, வருஷத்துக்கு 90,000 கோடி என்றால் ஆண்டுக்கு 5 வருஷத்துக்கு 4,50,000 கோடி, 4,50,000 கோடி கடன் வாங்கி ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2,500 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு வீட்டுல ஒரு அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, 2 கிட்னியும் ஃபெயிலியரா, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்க வந்து பார்த்தா கடங்கார வீட்டு வாசல் நின்று, எப்பா என்னப்பா பெட்டி கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கின, வட்டி தர மாட்டியா அப்படின்னு கடங்கார வீட்டு வாசல் நிற்கிறான். கடங்கார வீட்டு வாசல் நின்று கத்திக்கிட்டு இருக்க, பெட்டி கடைக்கு ஜாமான் வாங்கின அந்த அண்ணாச்சி வந்து பொருட்களை நீங்க இனிமேல் வாங்க முடியாது, எல்லா பொருளையும் சீஸ் பண்ணுவேன்னு சொல்ல, ஈபி கட்ட முடியல பிரச்சனை, அங்க பார்த்தா வீட்டு வரி கட்டவில்லை பிரச்சனை, தண்ணி வரி கட்ட முடியல பிரச்சனை, எல்லா பக்கம் கடன் சூழ்ந்து நிக்க, வீட்டுல ஈபி பீஸ புடிச்சிட்டு போவ, மக வந்து காதுக்குள்ள சொன்னாலாம், அப்பா அப்பா எனக்கு திரிசா கட்டிருக்கிற புடவை வேணும்பா அப்படின்னாலாம். அவங்க அப்பன் சாக கிடந்தவன் கட்டையை தூக்கிட்டு மண்டையில 2ஆ பொளந்துட்டு கொலகேஸ்ல உள்ள போயிட்டான். இப்படி உடம்பு செல்லாம கிடக்கிற அப்பனுடைய மகள்
திரிசா உடுத்துக்கிற பட்டுப்புடவை கட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த விஜய் அவர்கள் நான் 2500 ரூபாய் தர்றேன்னு சொல்லுவது.